வணக்கம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஆக்சஸிங் த ஸ்ட்ரிங் பார்க்க போகிறோம். ஆக்சஸிங் த ஸ்ட்ரிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவலன் டு கற்கை அப்படின்னு நான் வைக்கிறேன். இப்போ டைப் ஆஃப் நேம் கேட்குறேன். டைப் ஆஃப் நேம் கேட்டோம்னு நமக்கு ரன் பண்ணுறப்ப எனக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. ஓகே, ஃபைன், குட். டைப் நம்மளுக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஆக்சஸிங்கிறது பை இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஆக்சஸிங் வந்து இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இப்போ இண்டெக்ஸிங் அப்படின்னு இருக்கப்ப இப்போ நேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் லென்த்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் லென்த் ஆஃப் ஒரு நிமிஷம் லென் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். லென்த் ஆஃப் நேம் வந்து 7 இருக்குது. அப்போ 0 to 6 நமக்கு ஆக்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நேம் ஆஃப் 0 அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு என்ன வருது? கே. நேம் ஆஃப் 1 என்ன வருது? ஏ. நேம் ஆஃப் 2 சப்சிக்வெண்ட்டாக என்ன வருது? ஆர். இப்போ நான் ஒரு ஃபார் லூப் த்ரூ பண்ணுறேன். ஃபார் ஐ இன் நேம் பிரிண்ட் ஐ கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயில் வந்து பார்த்திங்கன்னா கேஏ ஆர்ஆர் கேஏஐ பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் இண்டெக்ஸோடு எனக்கு வேணும் அப்படின்னு நான் நேம் ஆஃப் 0 தானே எடுத்தேன். இப்போ இண்டெக்ஸ் ஈக்குவலன் டு 0 அப்படின்னு ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். என்ன வேணும் அப்படின்னா எனக்கு நேம் வேணும். நேம் வித் இண்டெக்ஸ் வேணும். இண்டெக்ஸ் வந்துட்டு டைரெக்டாகவே இண்டெக்ஸ்னே கொடுக்குறேன். இண்டெக்ஸ் வேணும். இண்டெக்ஸ் ஹோல்ட் ஆகிடும். இண்டெக்ஸ் ஹோல்ட் ஆகிறதுக்கு வந்து அது கொட்டேஷனுக்குள்ளார இருக்கிறதுனால பார்ஸ் ஆகாது, கொட்டேஷனோடே வரும். அதனால் முன்னால் பின்னால் ஒரு கமா போட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ நமக்கு வந்து கமா ஐ அப்படின்னு கொடுத்துட்டோமா. valid syntax. What happens to this? Sorry, comma to be inserted over here, not here. So this is correct. Yeah. இப்போ நேம் ஆஃப் 0 வந்து எனக்கு கே வந்துருச்சு. நேம் ஆஃப் 1 தான் ஏ வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா இண்டெக்ஸ் 0ன்னு கொடுத்துருக்கோம்ல, அதனால் 0 மட்டும் எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு லூப் ஐட்ரேஷன்லையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா இண்டெக்ஸு ப்ளஸ் ஈக்குவலன்ட் 1 கொடுத்தனா எனக்கு மாறிடும். பாருங்கள், 1 2 3 4 5 அப்படின்னு வருது. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் நேம் வந்து நேம் ஆஃப் 0 வந்து பார்த்திங்கன்னா கே. அதை தான் நான் இப்போ ஒவ்வொன்றா இங்கே இண்டிவிஜுவலாக எடுத்து காட்டினேன். இதை வந்து நான் இப்போ வந்து ஒரே ஃபார் லூப் போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி ரிவர்ஸ் ஆக்சஸிங் அப்படின்னு சொல்லுவோம். நேம் ஆஃப் -1 அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஐ. பாருங்கள், இப்போ நேம் அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும்? உங்களுக்கே தெரியும், கிவன் ஸ்ட்ரிங் இஸ் கற்கை. ஸோ திஸ் இஸ் -1, this is -2, this is -3, this is -4, this is -5, -6, -7. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் -1 கொடுக்குறேன். பாருங்கள், ஐ வருது. நேம் ஆஃப் -2 கொடுக்குறேன். -2 கொடுத்தோன்னு பாருங்கள், ஏ வருது. நேம் ஆஃப் -3 கொடுக்குறேன். நேம் ஆஃப் -3 கொடுத்தா கே வருது. அப்போ நேம் ஆஃப் -7 கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து கே தான் வரும். அப்போ நேம் ஆஃப் 0வும் ஈக்குவலன்ட்டு நேம் ஆஃப் -7 ரெண்டும் ஒன்றா அப்படின்னு கேட்குறேன். ட்ரூ தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஆக்சஸிங்கும் நம்ம இண்டெக்ஸிங் மூலிமா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பண்ணலாம். இதை என்னன்னு சொல்லுவோம்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம்? நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நேம் இருக்குது. நேம் வந்துட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்ட்ரிங்கு அப்படின்றது இம்மியூட்டபிள் அப்படின்னு சொன்னேன். இம்மியூட்டபிள்னா இப்போ நான் நேம் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தோன்னு என்ன வருது? எனக்கு கேன்னு வருது. இப்போ நேம் ஆஃப் 0 நான் என்ன பண்ணுறேன்னா கே வந்து பார்த்திங்கன்னா லோயர் கேஸ் கேவாக கன்வெர்ட் பண்ணுறேன். கே அப்படின்னு நான் போடுறேன். இப்போ பாருங்கள், ஒரு எரர் வரும். என்ன எரர் வருது? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஏன்னா இது இம்மியூட்டபிளாக இருக்கிறதுனால இங்கே வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள் டைப் அப்படின்னு சொன்னேன். மேலும் இன்னும் ஸ்ட்ரிங் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவை கவனமாக கவனிங்க. நன்றி, வணக்கம்.